பதாம் அராபிலிருந்து சம்பாதித்த பணத்தை எல்லாம் எங்க கொண்டு வர யாக்கோபு? இப்போ தன் தகப்பனை கிட்ட கொண்டு வர. தகப்பன் எங்க இருக்க? இப்போ தேசத்துல இருக்கான். இப்போ கானான் தேசத்துல இருக்கிற தகப்பனை யாக்கோபு எங்கோ சம்பாதித்து கொண்டு வரான். இப்போ எங்க கொண்டு வரான்? இப்போ கானான் தேசத்துக்கு வரான். அதுதான் தேவன் வாக்களித்த தேசம். அவன் அங்கதான் வாசம் பண்ணணும். இப்போ அங்கதான் அவன் குடியிருக்கணும். இப்போ அங்க கொண்டு வரான். இப்போ ஒரு மனுஷன் என்ன செய்யுமா, அண்ணன் என்ன பண்றான் தெரியுமா? அங்க சம்பாதித்த பணத்தை எல்லாம் என்ன செய்யறான்? கொண்டு போயிட்டு வேற ஊருக்கு போறான். நான் ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம எடுக்க முடியுதாங்க. நம்ம எங்க இருக்கணும் ஆண்டவர் நினைக்கிறாரோ நம்ம அங்க இருக்க மாட்டோம். நம்ம இஷ்டம், நமக்கு என்ன தோன்றுகிறதோ நம்ம அங்கதான் போய். எத்தனை பேர் தேவ சித்தம் அறிந்து கொண்டு நம்ம செயல்படுறோம்? ஒரு பாட்டுக்குள்ளே எண்ணி தலச்சினா ஏதி அடிகினா ஜெரிகேதி நீ சித்தமே பிரபுவா ஜெரிகேதி நீ சித்தம். எத்தனை பேர் எனக்கு ஆண்டவர் பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர் கிட்ட ஆலோசனை கேட்டு, ஊழியக்காரர்கள் ஆலோசனை கேட்டு நம்ம செயல்படுறோம்? சொல்லுங்க. நாங்கெல்லாம் வீட்டு பார்க்கும் போது எங்க பாஸ்டர் கூட்டு போவேன். ஆலோசனை கொடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் அங்கிள் இந்த வீட்டுக்கு வரலாமா கேட்பேன். போயிட்டு பாஸ்டர் கூட்டு போயிட்டு அவர் பார்ப்பாரு. எல்லா வீட்டுக்கும் கூட்டு காட்டுவேன். அங்கிள் போகலாமா அந்த வீட்டுக்கு? அவர் சொல்லுவார், போலாம்ப்பா. பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சித்தம் இருக்கு. எல்லாரும் இன்னப்போது இருக்க நான் சொல்ல மாட்டேன். நான் அது என்னுடைய பாலிசி. கனம் பண்ணும் போது கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். அவள் தான். ஹல்லேலூயா. இங்க யாக்கோபு சம்பாதித்து காந்தேசத்துக்குள்ள வரான். ஏசா அங்க இருக்கிற ஏசா இப்ப எங்க போறான் தெரியுமா? வேற ஊருக்கு போறான். நான் தேவன் வேறு சொல்கிறது, வானத்தின் வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடிய மட்டும் என் கண்கள் எப்போது எங்க இருக்குமா? இந்த தேசத்தின் மேல் இருக்குமா? சொன்னார். அப்பேற்பட்ட நல்ல தேசத்தை விட்டு எங்க போற ஏசா வேற ஊருக்கு போறானா. அவன் ஆசையெல்லாம் எடுத்துக்கிட்டு பைபிள்ல ஒரு சம்பவம் இருக்கு பிரியமானவர்களே. ஒரு மனுஷன் எருசலேமை விட்டு என்ன பண்ணானா? எரிக்கோ போறானா. தேவனுடைய வாஸ்தலத்தை விட்டு, தேவன் நம்மை ஆசைக்கு இடத்தை விட்டு நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு என்ன தோணுதோ அப்படியே போய்கிட்டு இருக்கோம். ஆலோசனை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. இன்னைக்கு நம்ம பொண்ணுக்கோ பையனுக்கோ மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்க்குறோம். ஜெபம் பண்ணோம் ஆண்டவர்கிட்ட. ஊழியக்காரருக்கு ஜெபம் பண்ண நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே தேவ சித்தமா, இது ஆண்டவங்க சித்தமா நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ண பண்ணுறாங்க? பார்க்குறோம், ஓகே பிடிச்சிச்சா, ஓகே தான். இல்லை பிரியமா, பின்னாடி வேற மாதிரி ஆகிடும். அப்புறம் நமக்கு எந்த ஒரு காரியமே தேவ சித்தமா, இது தேவன் செஞ்சா நல்லா இருக்குமா, ஃபர்ஸ்ட் நல்லா இருக்குமா நம்ம யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்காம கல்யாணம் பண்ணி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. எனக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்பா அவங்க சித்தமா ஆண்டவரே இந்த காரியம் சித்தமா ஆண்டவரே கேட்கணும். இந்த ஏசா கேட்கல ஆண்டவர்கிட்ட. போயிட்டான். எங்க இருக்கணுமோ அங்க இல்லாம போயிட்டான். அவன் தேவன் இன்றைக்கு நம்ம எங்கே வச்சிருக்காரோ நம்ம அங்கதாங்க இருக்கணும். யாக்கோபு உள்ள வரான், ஏசா வெளியே போறான். இன்னைக்கு இருக்கு பாருங்க, ஏசா பாருங்க அப்படிதான் இருக்கான். யாக்கோபின் சன்னிதியில தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா. யாக்கோபு சொல்றான், நான் இங்க தான் இருப்பேன், கர்த்தர் இங்க தான் இருப்பார். கர்த்தர் நமக்கு எங்கே சொல்றாரோ நம்ம அங்க இருந்தா கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசா தான் சம்பாதித்த எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆண்டவருக்கு எங்க பிரியம் இல்லையோ அங்க போயிட்டான். யாக்கோபு ஆண்டவர் எங்கே இருப்பாரோ அங்க இருந்தான். கர்த்தர் யாக்கோபை ஆஸ்வதிக்கிறாரு. இன்றைக்கு உங்களுடைய எல்லாவற்றை பாருங்க. சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்கு நான் வந்தேங்க, எல்லாமே போயிடுச்சுங்க, ஒண்ணுமே மீட்க முடியல, ஒண்ணுமே வாங்க முடியல, எல்லாம் போச்சுங்க. சிவர் சொல்லுவாங்க, ஏன் தெரியுமா? தேவ சித்தம் அங்க இல்லை. அந்த வீடு தப்பு இல்லை. ஆண்டவர் நம்ம எங்கே வைக்கிறோம் அங்க இல்லாம நம்ம என்ன பண்றோம்? நம்ம இஷ்டத்துக்கு போகும்போது தான் கஷ்டப்படுறோம். நம்ம அது எதுவாகட்டும், ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தை என்ன பண்ணுங்க? அடங்கி இருங்கள். அவர் உங்களை ஆஸ்வதிப்பார், அவர் உங்களை உயர்த்துவார். தேவன் நம்மை கஷ்டப்படுத்தல, அவர் நம்மை உயர்த்துவார். நெகேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நெகேமியா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
ம் 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 இந்த போதும் போதும் சபையார் பாருங்க. இப்போ நான் ஊருக்கு போகும்போது கூட சோளிங்கர்ல சபையில் இப்போ ஜான் ஆகட்டும் அவங்க வீட்டு எல்லாரும் ஆகட்டும் வந்து கத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து ஆமேன் ஆமேன். நம்ம என்ன இங்கே ஃபாலோ பண்ணுறோமோ அது வந்து அவங்க அதையும் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க. வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாட்களில் கூட அவங்க வீட்டில் பொங்கல் அன்னைக்கு சக்கரை பொங்கல் செஞ்சாங்க வந்து அவங்க வீட்டில் கூட. அப்போது அங்கே ஒரு பாஸ்டர் வந்து கேட்டார் வந்து இதெல்லாம் சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு. நான் சொன்ன ஒரே வார்த்தை, கர்த்தரை படைச்ச எல்லா நாளுமே நல்ல நாள் தான் வந்து. ஒரு ஆமென் சொல்லுங்க. கேட்டா இல்லையா? ஆண்டவர் படைச்ச எல்லா நாளுமே நல்ல நாள் தான். இன்னைக்கு என்ன பண்றாங்க உலகத்துல மனுஷங்க, அவங்க வச்சுக்கிறாங்க அந்த கிறிஸ்துமஸ், இன்னைக்கு ரம்ஜானு, இன்னைக்கு பொங்கல் வந்து அவங்க தான் வச்சிருக்காங்க பண்டிகை சொல்லிட்டு. நமக்கெல்லாம் அப்படி கிடையாது. நமக்கு டெய்லி பண்டிகை தான். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு எப்பவுமே என்னதான் வந்து எல்லா நாளுமே விசேஷமான நாள் தான். ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு நம்ம எப்போனா சாப்பிடலாம், நம்ம என்ன செஞ்சுக்கலாம் வந்து சந்தோஷம். கர்த்தருக்குள்ள எப்பவும் என்ன பண்ண வந்து மகிழ்ச்சியா இருக்கணுமா வந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம வாசித்த பகுதி கூட பாருங்க 5ஆம் அதிகாரத்திலே கூட 13ஆம் வசனத்தை போட்டிருக்கு இப்படியாக, அதற்கு அவர்கள் நாங்கள் அதை திருப்பி கொடுத்து விட்டோம். அதனை வாசிக்கிறோமா? ஸ்தோத்திரம். ம் நான் இந்த வஸ்திரத்தை உதறி போட்டு இப்படி இந்த வார்த்தையை நிறைவேற்றாத எந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாதித்திலும் இருந்து தேவன் உதறி போட கடவார். இந்த பிரகாரமாக அவன் உதறி போடப்பட்டு வெறுமையாய் போவானாக என்றான். அதற்கு சபையார் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். பின்பு ஜனங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்தார்கள்.